ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை குக்கிங் ஜர்னி. இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டில் இருக்கிற இட்லி மாவை வச்சு கம்பு தோசை மற்றும் கம்பு இனிப்பு அடை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் கம்பு எடுத்திருக்கேங்க. கம்பு 1 கப் எடுத்திருக்கேன். இந்த கம்பு ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சு கொஞ்சமாக லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாங்க. கம்பு கடையில் வாங்கிட்டு வந்த கம்பு அப்படியே இருந்தது. அதனால தான் நான் இது போல் செய்கிறேன். நீங்கள் வெயிலில் காய வச்சு அப்படியே தரமாக இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே கூட அரைச்சிக்கலாம். இது ஈரப்பதம் இருக்கிறதால நான் வறுத்து கொஞ்சம் நல்லா வறுபட்ட உடனே கொஞ்சம் நேரம் நல்லா சூடாறின உடனே மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடிச்சு எடுத்துக்க போகிறேன். இது கொஞ்சம் கொரன்னு பொரித்து எடுத்தாலுமே போதும். இல்லை உங்களுக்கு கம்பு மாவு பேக்கெட் கிடைச்சாலும் அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கிட்ட கம்பு மாவு இல்லாததால் நான் இது போல் அரைக்கிறேன். இப்போ நான் ஏற்கனவே அரைச்சி வச்ச இட்லி மாவு எடுக்கிறேங்க. இட்லி மாவு நேற்று வீடியோவில் போட்டிருக்கேன். நான் ரேஷன் புழுங்கல் அரிசி பச்சரிசி வச்சு இட்லி மாவு எப்படி செய்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். அரைக்கிறது எப்படின்னு போட்டிருக்கேன். அதில் தான் மாவு எடுத்தேன். இப்போ பாருங்கள், ஒரு 3 கரண்டி அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் கொஞ்சமாக தான் இன்றைக்கி தோசை ஊற்ற போகிறேன். அதனால தான் மாவு கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாவு அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போ அதில் நான் அரைச்ச கம்பு மாவு பாதி மாவு சேர்த்துக்க போகிறேங்க. கம்பு மாவு பாதி சேர்த்து அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்து இதை தோசை மாவு பதத்துக்கு நம்ம கலந்து எடுத்துக்கலாம். இதில் சமையல் சோடா எதுவுமே சேர்க்க வேணாம். ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போவுமே இட்லி மாவுக்கு இந்த சமையல் சோடா சேர்த்து செய்கிறதால கொஞ்சம் கேஸ்ட்ரிக் அதிகமாகுங்க. அதனால தான் நம்ம அதிகமாக சமையல் சோடா எதுலேயுமே நான் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ பாருங்கள், கம்பு மாவு சேர்த்து நம்ம தோசை மாவு பதத்துக்கு இது போல் கலந்து வச்சுட்டோம். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை மூடி போட்டு வச்சிடலாம். மூடி போட்டு நல்லா இது ஊறிச்சின்னா நல்லா இருக்குங்க. தோசை நல்லா வரும், மொறுமொறுப்பாக நல்லா வரும். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்குறோம். மாவு கொஞ்சம் கெட்டித்தன்மையாக இருக்குது. கெட்டியாக இருக்கிறதால கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு மாவு மாவு கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடலாம். இப்போ நான் 2 வெங்காயம் எடுத்திருந்தேங்க. வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதனோட கொஞ்சமாக கொத்தமல்லியும் எடுத்திருக்கேன். கொத்தமல்லியும் நல்லா பொடியாக இது போல் நறுக்கி வச்சுருக்கேன். இது இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு தோசை தவா வச்சுருக்கேங்க. தோசை தவாவில் நம்ம ஏற்கனவே கலந்து வச்ச தோசை மாவை எடுத்து ஊற்றிக்கலாம். நம்ம எப்படி வேணால் ஊற்றிக்கலாங்க. நல்லா பேப்பர் மாதிரி ஊற்றினாலும் நல்லா வரும். ரோஸ்ட் மாதிரி நல்லா வருங்க. இந்த தோசை மாவு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம நேற்று அரிசி மாவோட உளுந்து மாவு நல்லா சேர்த்து அரைச்சதால் நமக்கு இதில் கொஞ்சமாக நம்ம கம்பு மாவு சேர்த்தா கூட நம்ம தோசைன்றது ரொம்பவே நல்லா மொறுமொறுப்பாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன். நீங்கள் நெய் வேணுனாலும் விட்டுக்கலாம். முதல் தோசை மாமூலாக தோசை தான் உங்களுக்கு செய்து காமிக்க போகிறேன். கலர் பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலராக ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம கம்பு சேர்த்ததால் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. கம்பு வறுத்து சேர்த்ததால் இன்னும் கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குது. தோசை நல்லா மொறுமொறுப்பாக நல்லா வருங்க தோசை. இப்போ பாருங்கள், நம்மளோட தோசை ரெடி ஆகிடுச்சி. தோசையை இப்போ நான் தட்டில் மாற்றிட்டேன் பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்குங்க தோசை. நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹெல்த்தியாக இருக்கும் பாருங்கள். வீட்டில் இருக்கிற இட்லி மாவு வச்சு ஹெல்த்தியான நம்ம தோசையை தயாரிச்சிடலாம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு நான் ஊத்தப்பந்தாங்க செய்ய போகிறேன். அதுலேயே ஒரு கரண்டிக்கு மாவை எடுத்து கொஞ்சம் நல்லா இது போல் கொஞ்சம் நல்லா மொத்தமாக ஊற்றி இதுக்கு மேலே நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்ச வெங்காயம் கொத்தமல்லியை தாராளமாக சேர்த்துக்கலாங்க. தாராளமாக சேர்த்து செய்தால் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த ஊத்தப்பத்துக்கு சட்னியும் தேவையில்லைங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே சாப்பிட்லாம். இப்போ நல்லா கொஞ்சம் தாராளமாகவே வெங்காயமும் கொத்தமல்லியும் தூவிட்டு இதை இப்போவே நம்ம கரண்டியை வச்சு நல்லா அழுத்தி விட்டுடணுங்க. இல்லைன்னா இது பிரிஞ்சு வந்துடும். மாவு ஈரத்தன்மை இருக்கும்போதே நம்ம இதை அழுத்தி விட்டோம்னா நல்லா இது ஒட்டிக்கும். இல்லைன்னா நம்ம தோசை எடுக்கும்போது பிரிஞ்சு வந்துடும். பாருங்கள், நான் அந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி இது போல் நான் நல்லா அழுத்தி கொடுத்துட்டேன் பாருங்கள். நல்லா ஒட்டிக்கிச்சு மாவில் ஒட்டி நல்லா இது வெந்து வருங்க. அவ்வளவு சுவையாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு இது கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்ற போகிறேன். கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா இது நல்லா
நல்லா இதை வந்து ப்ரௌன் கலர் ஆக நல்ல வரட்டும். அது வரைக்கும் நம்ம வந்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள், திருப்பி போட்டிருக்கேன். தோசை பார்த்திங்களா கலர்ஃபுல்லாக நல்லா வந்திருக்கு. இப்போ திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு கொஞ்சம் நேரம் ஆன உடனே நான் வந்து திருப்பி தோசை வந்து உங்களுக்கு திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் கூட நம்ம சேர்த்த வெங்காயமும் கொத்தமல்லியும் உதிரவே இல்லை. அப்படியே வந்து தோசையில் நல்லா இருக்குது பாருங்கள். இது போல் நம்ம 2 விதமான தோசையை செய்துட்டோங்க. நல்லா ஹெல்தியான தோசை. அதுக்கடுத்து அதே தோசை மாவு எடுத்து 2 கரண்டி எடுத்துக்க போகிறோங்க. 2 கரண்டி எடுத்து நம்ம இதை இனிப்பு அடை தான் செய்ய போகிறோம். இந்த இனிப்பு அடையுமே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. மாவு உங்களுக்கு புளிப்பாக இருக்கும் அப்படிலாம் கவலையே இல்லைங்க. நிறைய வந்து புளிச்சிருக்காது. இந்த மாவு நல்லாயிருக்கும். இதில் வந்து நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்துருக்கேங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இந்த இனிப்பு சுவை எடுத்து கொடுத்துக்கால உப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கேங்க. அதுக்கடுத்து ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்ச கம்பு மாவு இருக்கு இல்லையா, அந்த கம்பு மாவும் சேர்த்தாச்சு. இதிலையே சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை வந்து அடை மாவு பதத்துக்கு நம்ம வந்து இதை கலந்து எடுத்துக்க போகிறோம். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இந்த அடை வந்து இனிப்பு அடை வந்து அவ்வளோ நல்லா இருந்தது. நீங்கள் இனிப்பு பணியாரமாக கூட இதை ஊற்றிலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கம்பு வறுத்து சேர்த்ததால அவ்வளவு சுவைங்க. அதுக்கடுத்து நான் வந்து தேங்காய் எடுத்துருந்தேங்க. கொஞ்சமாக தேங்காய் எடுத்து இது போல் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கட் பண்ணி சேர்த்து அரைச்சி வச்சுருந்தேங்க. நீங்கள் துருவி வேணாலும் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் சேர்க்கறதால நல்லா சுவையாக இருக்கும் நம்மளோட பணியாரம் அல்லது அடை நல்லா இருக்கும். அதுக்கு ஸ்டவ் பற்ற வச்சு கொஞ்சமாக நெய் சேர்த்துருந்தேன். கடாய் வச்சு நெய் சேர்த்துருந்தேன். நெய்யில் இந்த தேங்காய் சேர்த்து இதை நல்லா வறுத்துக்கலாங்க. நல்லா வறுத்து இப்போ நாம் இதை ஏற்கனவே கலந்து வச்ச மாவில் சேர்த்துக்கலாம். மாவில் சேர்த்து கலந்து இந்த இனிப்பு அடை செய்கிறதால அவ்வளோ நல்லா இருக்குங்க. ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். நீங்கள் இதை பணியார கல்லில் கூட பணியாரமாக கூட ஊற்றிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே இட்லி மாவில் ஒரே மாதிரியாக செய்யாமல் இது போல் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கடுத்து நான் வந்து இந்த தேங்காவை சேர்த்து கொஞ்சமாக நாட்டு சக்கரை இருந்ததையும் சேர்த்துட்டேங்க. 2.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் சேர்த்துருந்தேன் இல்லையா, ஒரு அரை ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துட்டேன். இனிப்பு கம்மி இருக்கிறதால அதையும் சேர்த்துட்டேன். சேர்த்து நம்ம வந்து அடை மாவு பதத்துக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதுக்கடுத்து நான் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேங்க. பேனில் வந்து கொஞ்சமாக நெய் விட்டுருக்கேங்க. நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நீங்கள் நெய் தான் விட்டுருக்கேன் நான். அதுக்கடுத்து ஒரு கரண்டி எடுத்து அப்படியே ஊற்றி விட்டுருங்க. இதை வந்து எதுவுமே ஒரு கரண்டி மாவு எடுத்து அப்படியே ஊற்றி வச்சு நம்ம வந்து இந்த பேனை வந்து இப்படி சுற்றி விடும்போது சுற்றியும் இருக்கிற நெய்யெல்லாம் நல்லா இதுக்கு வந்து நல்லா அப்ளை ஆகுங்க. இப்போ வந்து திருப்பி போட்டு சுட்டு எடுத்தோம்னா நமக்கு சூப்பரான இனிப்பு அடை ரெடிங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இந்த இனிப்பு அடை வந்து அவ்வளவு சுவையாக இருந்ததுங்க. நம்ம நெய்யில் வறுத்த தேங்காய் சேர்த்து நெய்யிலேயே செய்ததால் அவ்வளவு சுவையாக இருந்தது. ஹெல்த்தியாகவும் இருக்கும். பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு நீங்கள் இது போல் வந்து ஸ்கூலுக்கு கூட கொடுத்து விடலாம். இதை வந்து குழந்தைங்களுக்கு பேன் கேக்குன்னு சொல்லி கொடுத்தாலுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம கம்பு சேர்த்ததால் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே வெள்ளையாக இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு பதிலாக இது போல் இட்லி மாவுலேயே கம்பு சேர்த்து நீங்கள் சேர்த்து செய்கிறதால ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஹெல்த்தியாக சாப்பிட்ட ஃபீலிங்கும் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் கம்பு இந்த அடையை வந்து செய்து முடிச்சிட்டேன் பாருங்கள். கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். நம்ம எதுவுமே சேர்க்கல, நாட்டு சக்கரை மட்டும்தான் சேர்த்துருக்கோம். அவ்வளோ நல்லா இருக்குது. கலர்ஃபுல்லாக அட்ராக்ஷனாக இருக்குது. கலரும் நல்லா இருக்குது. இது நல்லா வெந்திருந்ததுங்க. சுவை வந்து சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு சுவையாக இருந்தது. நீங்களும் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இது போல் நீங்கள் ராகி மாவு சேர்த்து கூட நீங்கள் இட்லி மாவில் ரெடி பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச தோசையை பார்க்கலாமா, சுட்டு வச்ச தோசையை பார்க்கலாம். தோசை பார்த்திங்களா ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்லா நம்ம சேர்த்த கம்பு மாவு குறைன்னு அரைச்சி சேர்த்ததால் ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. தோசை வந்து சொல்லவே வார்த்தை இல்லைங்க. அவ்வளவு சுவையாக இருந்ததுங்க இந்த தோசை. கம்பு வறுத்து சேர்த்ததால தான் அவ்வளோ சுவை இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்தது. பாருங்கள், நான் எடுத்து ஊத்தாப்பமும் பார்க்கலாம் பாருங்கள். கொஞ்சம் கூட வெளியே பிரிஞ்சு வராமல் அவ்வளோ நல்லா இருந்தது. இதை நான் வந்து சட்னியும் அதுக்கடுத்து பீன்ஸ் சாம்பார் வச்சுருந்தேன். அதனோட தான் சர்வ் பண்ணி சாப்பிட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் நிறைய ஹெல்தி ரெசிபிஸ் என்னோடய சேனலில் இருக்குது. அதையும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.
எப்போவுமே நான் முதல்ல சொன்ன மாரி தான் வெள்ளையா இட்லி, தோசை சாப்பிட்றது பதிலா இது போல் ஹெல்த்தியா சாப்பிடுங்க. நீங்க வந்து கம்பு வந்து வாங்கிட்டு வந்து நீங்க அரைச்சி வச்சுட்டிங்கன்னா, கம்பு லைட்டா வறுத்து இது போல் மிக்ஸி ஜார்ல கொர கொரன்னு அரைச்சி வச்சுட்டிங்கன்னா, நம்ம இட்லி மாவுல தேவைப்படும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இட்லியில கூட சேர்த்துக்கலாங்க. இட்லியோ, தோசையோ செய்யலாம். தேங்க் யூ ஃபார் த வாட்சிங் காய்ஸ்.